பார்த்தீங்கன்னா ஷோவில் இப்படி தான் ஸ்டாக் பண்ணுவாங்க. ஓகே. இந்த மாதிரி டெம்பர்மெண்ட்டில் வந்து காது எரெக்ட் ஆகி நிற்கணும். அதுக்கப்புறம் வந்து பைட்டு பார்த்தீங்கன்னா சிசர் பைட்னு சொல்லுவாங்க, அப்படி தான் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டு லென்த்து, ஃபேஸ் முன்னாடி இருக்க மாஸ்க்கு வேறு கலர்னால் வந்து அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி பேட்டர்ன்ஸ் பார்ப்பாங்க. இது வந்து ஃபுல் ஜெட் பிளாக்கு, அதெல்லாம் பார்ப்பாங்க. நெக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகே. ஒரு சி மாதிரி வந்ததுக்கப்புறம் தான் உட்காரணும். அதுக்கப்புறம் தான் முன்னாடி செஸ்ட்டு வந்து நாய்க்கு எவ்வளோ முன்னாடி வருது அப்படின்றத பார்ப்பாங்க. செஸ்ட் ரீஜன். ஓகே. அதுக்கப்புறம் டவுன் டெயில்னு சொல்லுவாங்க, இங்கேருந்து இது கீழே வரைக்கும் இது எல்லாமே பார்ப்பாங்க. ஒரு கிரேடன்னா அதுக்கு எப்படி இருக்கணுமோ அந்தளவுக்கு பார்ப்பாங்க. ஹைட்டும் கிரேடனுக்கு முக்கியம். அந்த ஒரு மேல்க்கு இவ்வளோ இருக்கணும், ஃபீமேலுக்கு இவ்வளோ இருக்கணும்னு இருக்குது. அந்த ஹைட்டு பார்ப்பாங்க. பின்னாடி ஹைன்ஸ் எவ்வளோ செட் ஆகி உட்காருது பார்ப்பாங்க. உட்காரப்போ இந்த சி ஹாக் மாதிரி வந்து கீழே இந்த ஹாக் உட்காரணும், இப்படி சி ஹாக், இது எல்லாமே வந்து பார்ப்பாங்க. ஓகே. வெயிட் எவ்வளோ இருக்கணும் டாகோட வெயிட்? டாகோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா கிரேடனில் வந்து 70லேருந்து தான் மேக்ஸிமம் ஆரம்பிக்கும். வெயிட் இவ்வளோ தான் இருக்கணும்ட்டுலாம் இல்லை, பட் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வெயிட் காட்டுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அங்கே நாய் நல்லா பெருசாக தெரியும், நல்லா ஜெய்ஜான்டிக்காக இருக்கும். ஓகே ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரன்னிங் கொடுக்குறப்போ டாக் வந்து கொஞ்சம் மூவ்மெண்ட்லாம் இப்படி சைடுலாம் போகக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக போய் ஸ்ட்ரைட்டாக வரணும். சைடு வாக் போகும்போது அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக போய் ஸ்ட்ரைட்டாக வரணும். ஓகே. அதோட ஓடுறப்போ பின்னாடி இருக்க காலம் முன்னாடி இருக்க காலம் டச் ஆகணும் ரிங்கில் ரவுண்டில் ஓடுறப்போ. இது எல்லாமே ஜட்ஜஸ் பார்த்து அதுக்கப்புறம் தான் ப்ரீடு. இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 ஷோஸில் வின் பண்ண ட்ராஃபிஸ் மட்டும். இது மதுரை அதுக்கப்புறம் கொடைக்கானலில் வின் பண்ண ஷோஸ் ட்ராஃபிஸ் மட்டும் தான் இருக்குது. நம்ம டாக் எல்லாமே இதை வின் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தோம்ல ப்ரோ ட்ராஃபீஸு, லிசாவும் பார்த்தோம்ல, லிசாவோட பப்பீஸ் தான் இது எல்லாமே. இன்னும் கூட நம்மகிட்ட பப்பீஸ் இருக்குது, நான் எல்லாமே காட்டுறேன் உங்களுக்கு. இவங்க பார்த்தீங்கன்னா 65 கோட் பண்ணுறோம். இவங்களோட மதரோட லைன்ஸும் ஃபாதரோட லைன்ஸும் கொஞ்சம் பெரிய லைன்ஸு, எல்லாமே ப்ராப்பரான ப்ரீடிங்கில் வந்த லைன்ஸ், எல்லாமே கொஞ்சம் ஹியூஜ் லைன்ஸ் தான். ஸோ அதனால் இவங்களோட ப்ரைஸ் வந்து 65 கோட் பண்ணுறோம். நான் காண்டாக்ட் நம்பர் தரேன், வேணால் நெகோஷியேட் பண்ணிக்கலாம் நம்ம. இவங்களுக்கு கேசி ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே பண்ணி தான் இருக்குது. டேரெக்டாக எடுத்தாங்கன்னா இப்போ ஷோ பண்ணலாம் எல்லாருமே. ஓகே. இந்த கேசி சர்டிஃபிகேட்னா என்னது ப்ரோ? கேசி சர்டிஃபிகேட்னா அதில் உங்களுக்கு லைன்ஸ் வரும், ஃபாதரோட லைன்ஸும் மதரோட லைன்ஸும் வரும். அவங்களோட ஃபுல் கிராண்ட் மதர் ஹிஸ்ட்ரி அது எல்லாமே அதில் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட எந்தெந்த சாம்பியன் வாங்கியிருக்காங்களோ அது எல்லாமே அதில் வந்துடும். ஓகே 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 ப்ரோ, தேங்க்யூ.